ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அமேசான்ல அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அமேசான் சரி. அக்கவுண்ட் வந்து எதுல பண்றதுக்கு கரெக்ட் எந்த சைட்ல போகணும்னா aws.amazon.com அப்படிங்கிற வெப்சைட்ல போனோம்னா அமேசானோடைய அக்கவுண்ட் சைன் அப் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க பர்சனல் அக்கவுண்ட், பிசினஸ் அக்கவுண்ட்னு 2 இருக்கும். அதுல வந்து எப்பவுமே வந்து நீங்க பர்சனல் அக்கவுண்டே குடுத்துக்கோங்க. சரி. நீங்க எந்த சைன் அப் பண்ணும்போது உங்க கிரெடிட் கார்டு இல்லன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு 2த்துல ஏதாவது ஒரு டீடைல் ஒண்ணு கேட்கற மாரி இருக்கும். ஸோ அதுல கார்டு டீடைல் என்டர் பண்ணி நீங்க எந்த கண்ட்ரி நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த கண்ட்ரியோட அமௌண்ட்ல ரூ. 2 சார்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க சிங்கப்பூர் கண்ட்ரி பேங்க் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்க 2 சிங்கப்பூர் டாலர் எடுப்பாங்க. இந்தியா கண்ட்ரில எடுக்கிறீங்க, இந்தியா கண்ட்ரி யூஸ் பண்றீங்கன்னா 2 ஐஎன்ஆர்ல வந்து ₹2 சார்ஜ் பண்ணுவாங்க. ஓ, இப்ப $2க்கு ₹2 வித்தியாசம் நிறைய இருக்கே. ஆமா. அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஒரு 3 விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். 3 கைண்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து நம்ம கிளவுட் வந்து எல்லா கிளவுட் வெண்டர்ஸும் குடுப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ் IaaS அப்படின்றது ஒரு சர்வீஸ். இப்போ தெரியுதுங்களா? இந்த பாலமுருகனி ஷேரிங் தி ஸ்கிரீன் வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டைம். இந்த மாதிரி நீங்க காமிச்சாலும் ஓகே தாங்க. நீங்க பின்னாடி பேசிக்கிட்டே இருக்குன்னா எங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்படிதான் இருக்கும் IaaS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். ஓகே. ஸோ நீங்க ஆன் ப்ரெமிசஸ்ல போகும்போது நீங்க ஸ்டோரேஜ், நெட்வொர்க், விர்ச்சுவலைசேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க தான் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். VMs, அதுக்குள்ள போட்டிருக்கிற அப்ளிகேஷனோட அப் டைம்ஸ், டேட்டாபேஸ் அப் டைம் எல்லாமே நம்ம தான் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா சென்டர்ல இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ். இது கிளவுடுக்கு போகும்போது நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், விர்ச்சுவலைசேஷன்ஸ், பிசிக்கல் ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. கிளவுட் வெண்டர் யார் நம்மகிட்ட போற பப்ளிக் வெண்டர் யார் இருக்காங்க, அமேசான், அஷூர் கிளவுட்லாம், கூகுள் கிளவுட் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த கிளவுட் வெண்டர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க. இந்த இந்த கீழே இருக்கிற 4 விஷயத்த வந்து கிளவுட் வெண்டர்ஸ் பார்த்துப்பாங்க. மேல வந்து அந்த கிளவுட்ல என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், என்ன அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், என்ன டேட்டாபேஸ் நம்ம போடணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நாம பார்த்துப்போம். அப்ளிகேஷனோட அப் டைம், டேட்டாபேஸோட அப் டைம். ஸோ இது எந்த அப்ளிகேஷன் வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட இன்டெகிரேட் ஆகுதா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்டெகிரேஷன் இருந்ததுன்னா அந்த எல்லாத்தையுமே வந்து நாம பார்த்துப்போம். அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். சொல்லுங்க சார். ஆனா எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து அந்த IaaS தான் எடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் வந்து IaaS தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா சர்வீஸையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரிவிலேஜ் உண்டு. இப்போ அமேசான்ல RDSன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த RDS சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் RDS சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் மாதிரி வந்துடும். ஏன்னா அந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஆனா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் செலக்ட் பண்றீங்க, டேட்டாபேஸ் பேர் என்ன, டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஐடென்டிஃபையர் என்ன, டேட்டாபேஸ்க்கு யூசர் நேம், டேட்டாபேஸோடைய பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து கிரியேட் டேட்டாபேஸ்ன்னு கொடுப்பீங்க. அது டேட்டாபேஸ் கிரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ல மேப் பண்ணுவாங்கல்ல, JDBC கனெக்ஷன் URL மாதிரி அப்ளிகேஷனையும் டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி மேப் டெவலப்பர்லாம். ஆமா, ODBC மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. SQL ODBC, JDBC அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மாதிரி இவங்க வந்து கொடுத்துருவாங்க. அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷன்ல கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த அப்போதைக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து டேட்டாபேஸ் சர்வரோட அதுக்கு பாயிண்ட் பண்ணிக்கும். ஆனா கீழே வந்து இப்ப Oracle டேட்டாபேஸ் இருக்குன்னா Oracle டேட்டாபேஸ் வந்து விண்டோஸ் மிஷின்ல ரன் ஆகுதா, லினக்ஸ் மிஷின்ல ரன் ஆகுதா, இல்ல Oracleோட ஓன் ஹார்ட்வேர் அந்த மாதிரி ஏதாவது ரன் ஆகுதா, எக்ஸடேட்டா ஹார்ட்வேர் அந்த மாதிரி ஏதாவது வச்சு ரன் பண்றாங்களா, எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. சோ இது வந்து சொல்லுங்க. போர்ட் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் போர்ட் இருக்கும் பாத்தீங்களா? சோ அந்த DB போர்ட் வந்து யாரு டிசைன்? ஆமா, DB போர்ட் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் ஒரு போர்ட் இருக்கும். இப்போ Oracleனா 1521, MySQL, MariaDB இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3306, MySQL பாத்தீங்கன்னா 14443. ஆமா. அத வந்து யாரு டிசைன் பண்றது? AWS கொடுப்பானா இல்ல DB டீம் கொடுப்பாங்களா இல்ல எப்படி நாங்க கொடுக்கணுமா? இல்ல. இது வந்து டிஃபால்ட்டா அந்தந்த OSக்கு ஐ மீன் அந்தந்த டேட்டாபேஸ்க்கு அந்தந்த ஸ்பெசிபிக் போர்ட் வந்து செக்யூரிட்டி குரூப்ல அதுவே வந்து அந்த கரெக்டான போர்ட் நம்பர் அதுவே சஜஸ்ட் பண்ணும். ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம்.
சரி சரி. ஸோ அது வந்து டிபிபி டீமுடைய வேலை, அவன் பார்த்துக்குவான். போர்ட் இந்த போர்ட் இல்ல டேட்டாபேஸ் இது வந்து இது வந்து நம்மளே பார்த்துக்கலாம். இது வந்து டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்ப Oracle ஓ இன்ஸ்டன்ஸ் 1.21 அப்படின்னு சொல்லி அதுவே காமிக்கும். சரி சரி சரி. ஓகே 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 ஓகே. அது செக்யூரிட்டி குரூப்ல நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். சரி, நம்ம ஃபயர்வால் ரெக்வெஸ்ட்லாம் ரைஸ் பண்ண தேவையில்லை. ஃபயர்வால் போர்ட் ஓப்பன் ஆஹா. பண்ணணும் அதெல்லாம் நம்ம எதுவுமே இல்ல தேவையில்லை. அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஆனா இது ஓகே வந்து ஓகே. கொஞ்சம் ஹைலி காஸ்ட். காஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஓ as a இந்த சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேரிட்டிவ்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸை விட பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் வந்து ஹைலி காஸ்ட். ஸோ ஓகே இது ஓகே. வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ம் இன்னும் சில கம்பெனிஸ் எனக்கு தெரிஞ்ச சில கம்பெனிஸ்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, Oracle டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அத வந்து ஈஸி டூ ம். இன்ஸ்டன்ஸ் இந்த ஐஏஎஸ் மாரி இத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓ என்னன்னா, ஓகே. ம் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வாங்கிட்டு, கொஞ்சம் ஹை எண்ட்ல EC2 இன்ஸ்டன்ஸ் வாங்கிட்டு, அதுல மேனுவலா இவங்களே Oracle இவங்க ஓன் லைசென்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆமா. லைசென்ஸ இவங்க ம். வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. EC2 இன்ஸ்டன்ஸ்ல அப்ளை பண்ணி, Oracle டேட்டாபேஸ வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணி, அதுல கான்ஃபிகர் பண்ணி, எல்லாத்தையும் இதுல இருந்தே யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓ ஓகே. அப்படியும் பாசிபிள். டேட்டாபேஸ் வந்து பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ல மட்டும் தான் ரன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ம். நம்ம ம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்லயும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ வந்து 2மே பாசிபிள் இருக்கு. ஸோ சரி சாஃப்ட்வேர் சரி. as a சர்வீஸ் அப்படிங்கிறது ஃபுல்லா நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டருக்கு டிக்கெட் ரைஸ் பண்ற மாரி ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டோம்னா, அவங்க வந்து என்னன்னு பார்த்து குடுத்துருவாங்க. சரி சரி. இப்ப இந்த ஐஏஎஸ்ல வந்துட்டு கீழ வந்து இந்த ரெட்ல போட்டுருக்கல விர்ச்சுவலைசேஷன், சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங்னா தெரியும். ஓகே நெட்வொர்க். ஸ்டோரேஜ்னா ஆ, நீங்க ஆ, இஎம்சி இந்த மாதிரி ஸ்டோரேஜ். இப்ப ஆ, சர்வர்ஸ்னா ஆமா. வந்து நீங்க எதை மெயின் பண்றீங்க? ESXi ஹோஸ்டா இல்ல விண்டோஸ் சர்வரா எப்படி சொல்றீங்க? சர்வர்ஸ் ஐ மீன் இதுங்களா? இது வந்து இந்த பிசிக்கல் சர்வர்ஸ். ஐஏஎஸ் இது வந்து பிசிக்கல். பிசிக்கல் சர்வர். சரி, அது அவங்க அத மீன்ஸ் பிசிக்கல் சர்வர் மீன்ஸ் ESXi ஹோஸ்டாவா இருக்கா? ஓகேங்களா? ஆமா. அந்த ரைட். பிசிக்கல் ஹார்ட்வேர்ல அவங்க ஆமா. ESX ஹோஸ்ட் போட்டிருந்தாலும் சரி, இல்ல Hyper-V போட்டிருந்தாலும், இல்ல Citrix Zen போட்டிருந்தாலும், ஏதாவது ஒரு ஆ, விர்ச்சுவலைசேஷன் அது உள்ள இருக்க போகுது. சரி. அப்புறம் வந்து ஆ, விர்ச்சுவலைசேஷன்ங்கிறது வந்துட்டு VMware. அது VMல வேற ஏதாச்சும் விர்ச்சுவலைசேஷன் அந்த இருக்கா? ஹைப்பர்வைசர் இருக்கு Hyper-V. இல்லைங்களா? ஹைப்பர்வைசர் ஆமா. அந்த ஹைப்பர்வைசர் ம். தான் இது. சரி. இப்ப நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஆக்சஸ் வந்து ஓஎஸ்னா விண்டோஸ் 2019, 2022 மட்டும் நம்ம லாகின் பண்ணி பண்றதா இந்த ஆமா. ஓஎஸ். ஓகே. ஆமா. நம்ம வந்து ஓஎஸ் சர்வர் டீம்னா நம்ம ஓஎஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணா போதும். ஆமா. கரெக்ட்டா? இப்ப இன் கேஸ் கரெக்ட். விஎம் டவுன்னா அத வந்து அவன் AWS பாத்துக்குவான். வேற ஏதோ அவன் பண்ணி விஎம் நமக்கு அப் பண்ணி ஆமா. குடுத்துருவான். அந்த மாரி. அண்டர்லையிங் ஹார்ட்வேர்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவன் பார்த்துப்பான். AWS பார்த்துப்பான். அவன் பாத்துக்குவான். சோ நம்ம வந்து ஓஎஸ் ஓகே சர்வர் அப்ல இருக்கான்னு பாத்துக்கணும். லாகின் பண்ணி அந்த ஓஎஸ் அப்ல இருக்கான்னு மட்டும் பாக்கணும். நம்ம வேலை அதுதான். ஆமா. கரெக்ட். ஓகே ஓகே புரியுது. சரி சரி. இப்போ வந்து நீங்க பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா எல்லாமே அவனே பாத்துக்கிறான். ஆமா. எல்லாமே அவனே பார்த்துப்பான். ஓகே. இப்ப அப்ப வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ் வந்து இப்ப சின்ன சின்ன கம்பெனிலாம் எடுத்துக்குவாங்க. அவங்களே ஆளே இப்ப தேவையில்லை எனக்கு. அவங்களே எல்லாமே பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரியா இப்படி அந்த மாதிரி கான்செப்ட் எப்படி? இல்ல அந்த மாரி அந்த மாரி போனா அவங்களுக்கு பட்ஜெட் தாங்காது. சின்ன கம்பெனிஸ் இருக்க ஓ மாட்டாங்க. ஓ அப்படியா? ஓ ஓகே. அதுக்கு வந்து நம்ம ஒரு 4 இன்ஜினியர்ஸ வச்சு நம்ம வேலை வாங்கிக்கலாம் அதுக்கு. ஓ அவ்வளோ எக்ஸ்பென்சிவா? நான் நினைச்சேன் எல்லாமே அவனே ஆ, பாத்துக்கிறேன். இன்ஜினியரே தேவையில்லை. சரி இவங்க எதுவும் வேணா மட்டும் இமெயில் அனுப்பிச்சா அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படி கிடையாது. ஓகே ஓகே. அப்படி கிடையாது. சும்மா அவங்க ஓ டிக்கெட்டிங் சரி. டூல்ல நம்ம பிரியாரிட்டி இப்போ நம்ம P2, P3, P4லாம் ரைஸ் ம். பண்ணுவோம்ல. சோ அந்த நம்ம பேஸ்ட் ஆன் த பிரியாரிட்டி நம்ம உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணோம்னா, அவங்க அந்த பிரையாரிட்டி SLAக்குள்ள அவங்க முடிச்சு குடுப்பாங்க. ஓ ஓகே 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 ஓகே. சரி சரி ஆ, சரி. ஓகே புரியுது. ஓகே இதுதான் 4 சர்வீசஸ் ஆன் பிரமிசஸ், ஐஏஎஸ், அப்புறம் எஸ்ஏஎஸ், பிஏஎஸ்எஸ். ஓகே ஓகே ஆ, சூப்பர். ஆமா. ஓகே ஓகே. அப்ப இந்த லைசன்ஸ் எல்லாம் அவனே பாத்துக்குவான் போல. லைசன்ஸ் விண்டோஸ் லைசன்ஸ், ஆரக்கிள் லைசன்ஸ் எல்லாமே அவனே பாத்துக்குவான். அது அவன AWS உடையது. லைசென்சிங் எல்லாமே அவனே பார்த்துப்பான். ஆனா நம்மள்ட்ட இப்ப எல்லாமே இவங்க நம்ம ஏஜென்சி லைசென்சிங் மேனேஜர் இல்ல AWSல லைசென்சிங் மேனேஜர் அப்படின்னே ஒண்ணு இருக்குது சார். அப்படியா? சரி இப்ப ஆ, ஏஜென்சில அவங்க வந்து லைசன்ஸ் வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே காசு ஆ. கொடுத்து வாங்கிட்டேன். உன்னுடைய லைசன்ஸ் வேணாம். நான் என் லைசன்ஸ் யூஸ் பண்ணா அதுக்கு காசு கம்மி பண்ணிக்குவானா?
அது காசு கம்மி பண்ணிப்பான். அதுக்கு ஓகே. காசு கம்மி